தளபதி விஜய் இருக்காரு பார்த்தீங்களா? அவரோட கடைசி படம் இப்போ வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இது நடுவுல வந்து அமரன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த படத்தோட டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, அவர் போயிட்டு நம்ம தளபதி விஜய் வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஓகே படத்த பார்த்தப்பா செம சூப்பரா இருந்ததுப்பா அப்டின்னு சொல்லி தளபதி விஜய் வந்து பாராட்டுலாம் வந்து குடுத்திருக்காரு டுவர்ட்ஸ் தட் டைரக்டர். ஓகே. இது நடுவுல வந்து இன்னொரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காராம். அப்பா முன்னாடியே வந்து என்ன வந்து மீட் பண்ணியிருக்க கூடாது. நம்ம சேர்ந்து ஒரு படத்த வந்து பண்ணியிருக்கலாமே. இப்ப கடைசி படத்துல நான் கமிட் ஆயிட்டேன் பாத்தியா? அப்டின்ற மாரி சொல்லியிருக்காராம் நம்ம தளபதி விஜய். அதனால வந்து வெளி வட்டாரத்துல என்ன சொல்றாங்க அப்டின்னா, அப்பா தளபதி விஜய்க்கு இப்ப நடிகர் பார்த்தீங்கன்னா, கடைசி படம் அந்த படத்துல வந்து அவருக்கு வந்து உடன்பாடு இல்லப்பா. அதுல வந்து நெறைய கருத்து வேறுபாடுலாம் இருக்குப்பா. ஸ்டோரி வந்து அவருக்கு புடிச்ச மாரி இல்லப்பா. அவசர அவசரமா அந்த படத்த வந்து உருவாக்குறாங்கப்பா. அந்த டைரக்டர் வந்து பண்ணுமேன்றதுக்காக பண்றாருப்பா. கதைக்களம் வந்து சரி கிடையாது. அதனால தான் இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து அமரன் படத்தோட டைரக்டர் வந்து பண்ணணும், நடிக்கணும் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து ஆசையா இருக்கு. இப்போ விட்டா கூட அவர் வந்து நடிப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் 16 அவர் தான் வந்து அதுதான் வந்து கடைசி படம் இல்லையா? இந்த படத்தோட கதை வந்து நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் தளபதி விஜயோட பாராட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? உண்மையிலேயே தரமான ஒரு பாராட்டு. அப்படி பாராட்டினாலும் செம்ம சூப்பரா வந்து கவனிச்சாராம் அந்த டைரக்டர. அதையும் தாண்டி அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்து இந்த படத்தோட கதையில வந்து பிடிக்கலையா, இல்ல விருப்பம் இருக்கான்றது நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். படத்தோட கதை தரமான கதையா. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.